ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டெக் வாரியர். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஷேடோ பேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஷேடோ பேன் அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது இந்த வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சேனல் ஆரம்பிச்சு. ஸோ 16.1K 4000 1000 3000 1000 9000 சம்திங் 13.1K அப்படின்னு சொல்லி வீடியோவோட ரீச் ஒரு ரீல்ஸுக்குமே ரீச் அதிகமாகிட்டே இருந்திருக்கும் போது திடீர்னு 58 26 10 23 13 18 17 23 அப்படி வியூஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. 8 அப்படின்லாம் வியூஸ் 8 9 11 அப்படிலாம் வியூஸ் ரொம்ப கம்மியா இப்படி இருக்கிறனால இதுதான் ஷேடோ பேன். நம்ம என்ன நினைப்போம், அப்ப நம்ம 500 வியூஸ் ரீச் ஆயிருக்கோம், வியூ போயிருக்கு, அடுத்த நாள் 300 தான் போயிருக்கு, என்கேஜ்மெண்ட் இன்னைக்கு கிடைக்கல, 200 கம்மியா கிடைச்சிருக்கு, இது ஷேடோ பேனா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கம்பல்சரியா அது கிடையாது. இப்படி எக்ஸ்ட்ரீமா வியூஸ் போன பேஜ் திடீர்னு வியூஸே போகல அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இதுதான் ஷேடோ பேன். இப்ப இந்த ஷேடோ பேன் ஏதோ ஒரு வழியில நமக்கு வந்துருச்சு, நம்ம சேனல் ஷேடோ பேன் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே வீடியோஸ் போடுறத குறைச்சிக்கிறதோ இல்ல நிறுத்துறதோ கூடாது. ஒரு நாளைக்கு 2 வீடியோ 3 வீடியோ போட்டுட்டு இருந்தேன், நிறைய வியூஸ் போயிட்டு இருந்துச்சு, ஆனா என்னோட அக்கௌண்ட் ரீச் இல்ல, என்கேஜ்மெண்ட் கரெக்ட் சரியா கொடுக்கல அப்படின்றதுக்காக நான் வீடியோ போடுறதே நிறுத்துறேன், இல்ல வீடியோ போடுறத குறைக்கிறேன், எனக்கு வியூஸே போகலையே, எனக்கு ஃபாலோவர்ஸே கிடைக்கலையே, எனக்கு லைக்ஸே இல்லையே அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறத நிறுத்துறேன் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அக்கௌண்ட் ஷேடோ பேன் ரிமூவ் ஆனதுக்கு அப்புறமும் ரீச் ஆகாது. நம்ம கண்டினியூஸா நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்கணும். இவங்க 10 8 அப்படி வந்தாலுமே திருப்பி வீடியோஸ் போட்டுட்டே தான் இருக்கணும். அப்படி போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல ஒரு 13ல இருந்து 14 நாட்குள்ள ஷேடோ பேன் ரிமூவ் ஆயிட்டு ஆட்டோமேட்டிக்கா வீடியோஸ்க்கு ரீச் கூடும். ஷேடோ பேன் வர்றதுக்கான காரணங்கள் சில விஷயங்கள் இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல சம் டாபிக்ஸ் இன்ஸ்டாகிராமே அலோவ் பண்ணாது. அந்த டாபிக்ஸ்ல கண்டென்ட் கிரியேட் பண்ணி போடுறது, அப்ப பொலிட்டிக்கல் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணி போடுறது, ரிப்பீட்டடான ஹேஷ்டாக்ஸ் யூஸ் பண்றது. ஹேஷ்டாக்ஸ் இன்ஸ்டாகிராம் மஸ்டா ஹேஷ்டாக் பார்க்கும். அப்ப நம்ம ஒரு நோட் பேட்ல போய் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு அந்த ஹேஷ்டாக்ஸை எல்லா வீடியோஸ்க்கும் போட்டா அது ஷேடோ பேன் ஆகும். இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த அளவுக்கு ஹேஷ்டாக்ஸ் ரிப்பீட் பண்ணனால்தான் இந்த அக்கௌண்ட் ஷேடோ பேன் ஆயிருக்கு. இந்த பேஜ் இப்போ இந்த ஷேடோ பேன் எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னா ஒரு வீடியோஸ்க்குமே யூனிக்கான அந்த வீடியோக்கு ரிலேட்டடான ஹேஷ்டாக்ஸ் போடுங்க. ஒரு இதுலயுமே ஒரு யூனிக் ஹேஷ்டாக்ஸ ஃபாலோ பண்ணுங்க. எல்லா ஹேஷ்டாக்ஸையும் ரிப்பீட் பண்ண வேணாம். எல்லா ஹேஷ்டாக்குமே ஒரு வீடியோக்குமே யோசிச்சு ஹேஷ்டாக்ஸ் போடுங்க. அப்படி இல்ல அப்படின்னா இந்த மாதிரிதான் அக்கௌண்ட் ஷேடோ பேன் ஆகும். இதையும் தாண்டி அப்படின்னா ஸ்பேமா உங்க அக்கௌண்ட் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் செக் பண்ணும். ஒரு நாளைக்கு 3 வீடியோ போடுறீங்க, எப்படி போடுறீங்க, இது ஸ்பேமான அக்கௌண்டா, நம்ம தான் யூஸ் பண்றோமா, ஒரு யூசர் கிட்ட இந்த அக்கௌண்ட் யூஸ் ஆகுதா, இல்ல ஸ்பேமான அக்கௌண்டா அப்படின்னு செக் பண்றதுக்காகவும் ஷேடோ பேன் இன்ஸ்டாகிராம் கொடுக்கும். அப்ப அப்படி இருக்கும்போது 13 நாள்ல ஷேடோ பேன் ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆயிரும். ஸ்பேம்னு சொல்லி போட்டு ஷேடோ பேனா இருந்தா, இல்ல பொலிட்டிக்கல் கண்டென்ட், இந்த காப்பிரைட்ஸ் இஷ்யூ, இன்ஸ்டாகிராம் லவ் பண்ணாத கண்டென்ட் நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் ஷேடோ பேன் ஆச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் ஆக சர்டன் பீரியட் ஆகும். நீங்க அதுக்கு மேல அந்த கண்டென்டான வீடியோஸ் போடாம இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ நம்ம தொடர்ந்து வீடியோ போறதுனால நம்ம இன்ஸ்டாகிராம்க்கு ஃபுல்ஃபில்டா நம்ம ஒர்க் பண்றோம். அப்ப நம்ம அக்கௌண்ட் ஸ்பேம் கிடையாது. தொடர்ந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண அந்த ஹேஷ்டாக்ஸை விட்டுட்டு புது ஹேஷ்டாக்ஸ் போடுறோம் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு ஜென்யூனா நடந்துக்கிறோம் அப்படின்றக்காக வேகமாவே நம்மளோட ஷேடோ பேன் போறதுக்கு ரெடி ஆயிடும். சோ ஹேஷ்டாக்ஸ் ரிப்பீட் பண்ணாதீங்க, இன்ஸ்டாகிராம் அலோவ் பண்ணாத டாபிக்ஸ போடாதீங்க, ஷேடோ பேன் வர மாதிரி ஸ்பேம் அப்படின்ற மாதிரி ஷேடோ பேன் வந்தா அதையும் ஓவர் கம் பண்ணி வர டெய்லியுமே நீங்க 3 வீடியோ அப்லோட் பண்றீங்கன்னா 3 வீடியோவையுமே கம்பல்சரியா தொடர்ச்சியா போடுங்க. இன்னைக்கு ரீச் ஆகலனாலும் அக்கௌண்ட் கண்டிப்பா ஒரு நாள் ரீச் ஆகும். நம்மளோட ஃபாலோவர்ஸ் வரலையே அப்படின்னு சொல்லி நினைச்சு கஷ்டப்படாதீங்க. கண்டிப்பா உங்களோட ஃபாலோவர்ஸ் கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.